இன்னைக்கு பலருடைய பிரச்சனை என்னன்னு சொன்னா, அவங்க தங்களுடைய சுய புத்தியின் மேல் சார்ந்து கொள்கிறார்கள். நம்ம நிறைய நேரத்தில் நம்முடைய பிரச்சனைனா டக்குன்னு இவங்களை கூப்பிட்டா அவங்கள கூப்பிட்டா சால்வ் பண்ணலாம் நினைக்கிறோம். கர்த்தரை கூப்பிட்டு பாருங்களேன். இந்த கோவிட்-19 என்கிற இந்த வனாந்தரத்தை இந்த வருஷம் எப்படி தாண்ட போகிறேன் என்று பயப்படுகிறாயோ, அவருடைய மார்பிலே சாய்ந்து கொள். எனக்கு என்ன நடக்க போகுது தெரியலங்க, ஆனா நான் அவருடைய அன்பினாலே நடத்தப்படுகிறேன். ஏசப்பா அவருடைய மார்பில் நான் சாய்ந்து கொள்கிறேன். எப்படி வாழ்றீங்க கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பிள்ளைங்களுடைய எதிர்காலம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீங்க கர்த்தரை சார்ந்து வாழ்வீங்கன்னா உங்க பிள்ளைகளும் அதே கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கிற பழக்கம் உள்ளவர்களாயிருக்கும். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தர போகிறார். செழிப்பின் நாட்களுக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். நமக்கு ஒரு நல்ல காலம் இருக்கிறது, நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. நாம் வெற்றி அடைவோம், நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கிறது. அவர் நம்மை வெட்கப்படுத்துவதற்காக அழைக்கவில்லை. Lean on God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போக போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? இன்னைக்கு நம்மை சுற்றி பலவிதமான செய்திகளை நாம் கேட்டு வருகிறோம். சமீபத்தில் ஒரு புகழ்பெற்ற நடிகர் சுஷாந்த் திடீரென்று சொல்லி தற்கொலை செய்து அவர் மரித்து விட்டார். மிகுந்த வேதனையாக இருந்தது. நேற்றைய தினத்தில் நான் ஒரு செய்தியை கேட்டேன். ஒரு வாலிப பிள்ளை, அவள் இன்ஸ்டாகிராமில் அவளுக்கு லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. திடீரென்று சொல்லி அவள் தன் வீட்டிலே தற்கொலை செய்து இறந்து விட்டாள். இருட்டுக்கடை அல்வா ஓனர் ரொம்ப ஃபேமஸ். அவருக்கு கொரோனான்னு கேள்விப்பட்ட உடனேயே அவர் எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தாரோ அந்த ரூம்லேயே அவர் ஃபேன்ல இருந்து அவர் தூக்கில் தொங்கிவிட்டார் என்று. பாஸ்டர், என்ன பாஸ்டர் எடுத்த உடனே இவ்வளோ நெகட்டிவான செய்திகளையா கொடுக்குறீங்க? நாங்களே ஏற்கனவே பயந்து போய் உட்கார்ந்துருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? Why this is happening? உலகத்துக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் இவர்கள் வாழ்க்கையிலே தோல்வியிலே முடிகிறது? காரணம், ஏதோ ஒரு பகுதியான அவருடைய உள்ளத்திலே அவருடைய நம்பிக்கை இந்த உலகத்தை சார்ந்து இருந்தது. அவருடைய நம்பிக்கையானது அவருடைய பணத்தின் மேல், புகழின் மேல், அழகின் மேல், அவர்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட எதிர்காலத்தின் மேல் இருந்தது. எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாகும் போது தங்களுடைய அறிவை, பணத்தை தங்கள் எதன் மேல் சார்ந்திருந்தார்களோ அது அவர்களை வழி இடற செய்துவிட்டது. ஆகவே தான் தற்கொலை என்கிற முடிவிலே முடித்து கொண்டு வாழ்க்கையை அவர்கள் நஷ்டப்படுத்திக் கொள்கிறார்கள். ஏமாந்தவுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு என்னுடைய செய்தி ஒரு விசேஷமான செய்தி. உங்களையும் என்னையும் ஆண்டவர் எப்படி வழி நடத்த போகிறார்? அருமையான ஒரு செய்தி. என்னோடு கூட நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்புவீர்களா? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். என்னுடைய செய்தியின் தலைப்பு கர்த்தர் மேல் சாய்ந்து கொள்ளுகிறவன். கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். எதன் மேல் இன்றைக்கு நாம் சாய்ந்து கொண்டிருக்கிறோம், சார்ந்து கொண்டிருக்கிறோம்? உலகத்திலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற 7 wonders of the worldல பீசா கோபுரம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த பீசா கோபுரம் ஏன் உலகத்தில் மிக பிரசித்தி பெற்றது என்று சொன்னால், அந்த கோபுரத்தை செய்து முடித்த பிறகு அவர்கள் பார்த்தார்கள், அந்த கோபுரம் கீழே இருந்த மண், அந்த மண் திடமாய் இல்லாததினாலே அந்த கோபுரம் சாய்ந்து இருக்கிறதை அவர்கள் பார்த்தார்கள். எத்தனையோ உபாயங்களை செய்து அதை நிமித்துவதற்கு ட்ரை பண்ணாங்க. சாய்ந்த கோபுரம் சாய்ந்த கோபுரமாகவே இன்றைக்கு வரைக்கும் நிற்கிறது.
ஒவ்வொரு 10 ஆண்டுகளிலும் அதை செக் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு டிகிரி சாய்ந்து இருக்கிறதாம். அது என்றைக்கோ ஒரு நாள் விழுந்து விடலாம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சாய்ந்து போகிற ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் ஒன்று எல்லாரும் பின்பற்றுகிறார்கள், அடுத்த நாள் அது இல்லாமல் போய்விடுகிறது. கேசட் எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு கேசட்டை யாருமே பயன்படுத்துறது இல்லை. சிடி பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு சிடி யாரும் பயன்படுத்துறது இல்லை. ஆனால் அதுக்குன்னு சொல்லி அந்த கேசட் வித்தவங்கெல்லாம் தற்கொலை பண்ணி சாகலை, சிடிக்கு மூவ் பண்ணாங்க. சிடியில் இருக்கிறவங்களாம் டிஜிட்டலுக்கு மூவ் பண்ணாங்க. பரிமாற்றங்கள் பரிமாணங்கள் மாறலாம், ஆனால் நாம் ஆண்டவர் மேல் திடமாய் இந்த உலகத்தின் பல காரியங்கள் மாற்றங்களை கண்டாலும் மாறாதவர் ஒருவர் உண்டு, அவர் மேல் நாம் சார்ந்து கொள்ளும் போது. இன்னைக்கு பலருடைய பிரச்சனை என்னன்னு சொன்னா, அவங்க தங்களுடைய சுய புத்தியின் மேல் சார்ந்து கொள்கிறார்கள். நான் சொல்றது நல்லா கேளுங்க. ஆண்டவர் மேல சார்ந்து கொள்ளுகிற மனுஷன், கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற மனிதன், அவன் அசைக்கப்பட மாட்டான். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். தாவீது சவுலை நம்பி ராஜாவாகவில்லை, கர்த்தரை நம்பி ராஜாவானார். யோசேப்பை உயர்த்தினது பார்வோன் கிடையாது, கர்த்தர் உயர்த்தினார். தானியேல் தீர்க்கதரிசியை 5 ராஜாக்கள் மாறுகிறார்கள். தானியேல் பாபிலோனிலே பிரதானியாக, ஒரு அமைச்சராக எல்லா ராஜாக்களுடைய அரசாங்கத்திலும் இருந்தார். ஏன் அவர்கள் எல்லாம் நிற்க முடிந்தது? ஏனென்றால் அவருடைய நம்பிக்கையானது உலகத்தின் மேல் இல்லை, உலகத்தின் ஆளுகைகளின் மேல், ஆளுமையின் மேல் இல்லை, சர்வ பூமிக்கும் ராஜாவாகிய கர்த்தர் மேல் அவர்கள் நம்பிக்கையாயிருந்தார்கள். எனக்கு அன்பான நம்முடைய பிள்ளைகளே, நீங்கள் யாரை சார்ந்து கொள்ளுகிறீர்கள்? Whom are you leaning on? Englishல, if I could coin my message, I would say, whom are you leaning on? The Lord says, lean on me. நீ என் மேல் சார்ந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு சின்ன நுண்ணுயிர், அந்த நுண்ணுயிர் COVID-19 என்கிற ஒரு வைரஸ். அந்த வைரஸ் இன்னைக்கு உலகத்தையே அசைச்சு எல்லாத்தையும் ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்லுக்கு கொண்டு வந்திருக்கு. சரி, பரவாயில்ல, வேலைக்கு போக முடியல, பிஸ்னஸ் பண்ண முடியல, ஸ்கூலு காலேஜ் எல்லாம் க்ளோஸ் டவுன் ஆயிடுச்சு. ஆனாலும் சர்ச்சு, பிஸ்னஸ்ஸு எல்லாமே வீட்டிலே இருந்து இயங்கும்படி நடந்துகிட்டு இருக்கு. நான் ஒரு ஹைப்போதெட்டிக்கலான ஒரு குவெஸ்டின் உங்க முன்னாடி வைக்கிறேன். ஒரு மெடிக்கல் வைரஸ் உலகத்தை ஸ்தம்பிக்க வச்சிருக்குது, ஒரு கம்ப்யூட்டர் வைரஸை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒருவேளை ஒரு கம்ப்யூட்டர் வைரஸை யாராவது ஒருத்தவங்க கண்டுபிடிச்சு உலகத்தில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டரும் இன்ஃபெக்ட் பண்ணிட்டா, எல்லா பேங்கிங் சிஸ்டமும் ஒரு ஸ்டாப்க்கு வந்துட்டா, எல்லா பேங்க்ஸ் எல்லாமே இப்போ வர்ச்சுவலா இருக்குதுங்க. ஒரு காலத்தில் நீங்க பேங்க்ல எவ்வளவு பணம் போடுறீங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற அந்த எழுத்தாளர்கிட்ட கொடுப்பீங்க, அவங்க உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு எழுதி கொடுப்பாங்க. இப்போ கம்ப்யூட்டர் தானே ப்ராசஸ் பண்ணுது. அந்த ப்ராசஸ் பண்றத ஒரு வைரஸ் அட்டாக் பண்ணி உங்க பேங்க்ல 0 பேலன்ஸ் காமிச்சா, what happens if all the government platforms are hacked by hackers? இனி கொள்ளையடிக்கிறவங்க எல்லாம் டெக்னாலஜிக்கலா தான் கொள்ளையடிக்க போறாங்க. What happens? எனக்கு அன்பான பிள்ளைகளே, அமெரிக்காவில் 2017 வருஷம் இந்தியாவில் இருந்து சாஃப்ட்வேர் என்ஜினியரா போன ஒரு மனிதன், அவர் பேர் ராகவன் நினைக்கிறேன். அவரும் அவருடைய மனைவி 2 பிள்ளைகள், அவருடைய தம்பி ஒய்ஃபு, அதுக்கு பிறகு அவங்களுடைய சின்ன பெண் குழந்தை, அந்த பிரதர் இன்லாவும் அவங்களுடைய ஒய்ஃபும் அவங்க எல்லாரும் விசிட் பண்றதுக்காக வந்திருக்கிறாங்க. இந்த மனுஷன் திடீரென்று எல்லாரையும் துப்பாக்கியில சுட்டுட்டு தானும் சுட்டுட்டு மரித்து போய்விட்டார்.
அதை எப்படி வச்சிருந்தாங்கன்னா, அந்த மனுஷன் எப்படின்னா, he made it look like a robbery. யாரோ அவங்க வீட்டை கொள்ளையடிக்க வந்த மாதிரியும், அந்த ஷூட் அவுட்ல அவர் இறந்து போயிட்ட மாதிரியும் he had made it look and sound. ஆனா இன்வெஸ்டிகேஷன்ல அந்த FBI ஏஜென்ட்ஸ் கண்டுபிடிச்சு சொன்னாங்க, இந்த மனிதன் தன்னுடைய சொந்த குடும்பத்தை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தானும் செத்து விட்டார். ஏன்னா அவங்களுடைய ஒய்ஃப் மட்டும் சாகல, தப்பிச்சிட்டாங்க. சரியா சுடல அவங்கள, அவங்க உயிரோடு பிழைஞ்சிட்டாங்க. அவங்ககிட்ட விசாரித்த போது அந்த மனிதன் சாஃப்ட்வேர்ல ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சிட்டு இருந்தார். ஆனால் ரிசெஷன் வந்தபோது அந்த மனிதன் வேலையை இழந்தார். அடுத்தது அவங்க வீடு இருந்த மார்ட்கேஜ், பேங்க் சொல்றது உங்களுடைய வீட்டு வாடகையை நீங்க கட்டவ. கொஞ்ச நாள் அந்த மார்ட்கேஜ் அப்படியே சமாளிச்சுட்டே இருந்திருக்கிறார். ஒரு நாள் பேங்க் வந்து வீட்டை எடுத்து விட்டது. இனி எதிர்காலத்தில் எங்க போவோம், என்ன செய்வோம்? இந்த மனிதன் தன் சொந்த கையினாலே துப்பாக்கியினாலே தன்னுடைய குடும்பத்தை சுட்டு தானும் செத்து விட்டான். அதை ஸ்டடி பண்ண சைக்காலஜிஸ்ட் சொன்னாங்க, he was programmed for success but he was not programmed or trained for failure. இன்னைக்கு மனுக்குலம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறது. அதை சமாளிக்க தெரியாமல் திணறுகிறது. ஆகவேதான் இந்த பூமியில் இருக்கிற காரியங்களை சார்ந்திருந்த மனிதர்கள் இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கை அது தோல்வியாய் விடுமோ என்று சொல்லி அவர்கள் தூக்கு அல்லது தற்கொலையை தெரிந்து கொள்கிறார்கள். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கிறது. சுய புத்தியின் மேல் சாயாதே என்று வேதம் சொல்லுகிறது. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். யோபுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, ஜோப் சாப்டர் 8 verse 14 and 15, அவனுடைய வீண் எண்ணம் அற்று போய் அவன் நம்பிக்கை சிலந்தி பூச்சி வீடு போல் இருக்கும். ஒருவன் அதன் வீட்டின் மேல் சாய்ந்தால் அது நிலைக்க மாட்டாது, அதை பிடித்தால் அது நிற்காது. சிலந்தி பூச்சியினுடைய வலை, அதை போய் சார்ந்து மனுஷன் இருக்கலாமா? சிலந்தி வலை மேல யாராவது சாய்வாங்களா? யோபுவின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவனுடைய வீண் எண்ணம் அற்று போய் அவனுடைய நம்பிக்கை சிலந்தி பூச்சி. இந்த உலகத்தின் பணத்தின் மேல் தங்களுடைய வீட்டை கட்டுகிறவர்கள். இந்த உலகத்தில் பணம் இருந்தா எல்லாம், எங்க பெரிய பெரிய ஜுவல்லரி ஓனர்ஸ் தற்கொலை பண்ணி மரித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அவர்களால இந்த 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 வீழ்ச்சியை சரி 1 மாசத்துல வெளியே வந்துடலாம், 2 மாசத்துல வெளியே வந்துடலாம்னு யோசித்தாங்க. 3வது மாசம் 4வது மாசம் இப்ப சொல்றாங்க டிசம்பர் வரைக்கும் ஸ்கூல்ஸ் திறக்க மாட்டாங்க. டீச்சர்ஸ் நிறைய பேரு பிரஷர்ல இருக்கிறீங்க. ஒன்னே ஒன்னு சொல்றேன், கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்ற வல்லமை உள்ளவர். உங்க சுய புத்தியின் மேல் சாயாதீர்கள். Don't think that God cannot rescue out of this situation. God can do everything. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம நிறைய நேரத்தில் நம்முடைய பிரச்சனைனா டக்குன்னு இவங்களை கூப்பிட்டா அவங்கள கூப்பிட்டா சால்வ் பண்ணலாம் நினைக்கிறோம். கர்த்தரை கூப்பிட்டு பாருங்களேன். Call on the name of God. சங்கீத புஸ்தகங்களிலே 20ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். சிலந்தி பூச்சி மேல சாய்ஞ்ச சில பேர் விழுந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே எழுதப்பட்டிருக்குது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். யுத்தத்துக்கு போற தாவீதோடு கூட இருந்த ஆராதனை வீரர்கள் பாடுகிற பாட்டு இது. சங்கீதம் 20. They are singing a song of faith in God's power. அவங்க சொல்றாங்க, அவங்க எல்லாம் ரதத்தை குதிரையினுடைய பலத்துல யுத்தத்துக்கு வராங்க. ஆனா நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே. கோலியாத் தாவீதை இஸ்ரவேலை வீழ்த்துவதற்காக
ஆயுதம் அணிந்தவனாய் வந்தான். ஆனா தாவீது இந்த கோலியாத்தை சந்தித்த போது கையில் ஈட்டியும் இல்லை, அவன் கையில் பட்டயமும் இல்லை. ஆனாலும் அந்த கோலியாத்தை பார்த்து சொன்னா, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய நாமம் நமக்கு இருக்கிறது. வேற யாருக்கும் கிடைக்காத பெரிய ஸ்லாக்கியம். The name of God is a strong tower. The righteous run into it and they are saved. உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் நாமம் இருக்குதுங்க. அது பலத்த துருகங்க. அது கண்மலைங்க. கண்மலையின் மேல வீட்டை கட்டியிருக்கிறோங்க. நம்ம ஒரு நாளும் நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும். எனக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்ன சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தரை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது செழிப்பீர்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. 2 பிச்சைக்காரர்கள் ஒரு ராஜா அரண்மனையினுடைய வாசலில் உட்கார்ந்து அவர்கள் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒரு மனிதன் எப்பொழுதும் சொல்லுவானா, ஒரு பிச்சைக்காரன், ராஜா ஆசீர்வதிக்கிற மனுஷன் பாக்கியவான், ராஜாவை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். முதல் பிச்சைக்காரன். 2வது பிச்சைக்காரன் சொல்லுவானா, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ராஜா ஒவ்வொரு முறையும் அரண்மனைக்கு வரும்போதெல்லாம் இந்த 2 பேரும் இதே மாதிரி டயலாக் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ராஜாவுக்கு முதல் பிச்சைக்காரனை பிடிக்கும், யாருக்கு தான் பிடிக்காது? தங்களை பற்றி உயர்வா சொன்னா யாருக்கு தான் பிடிக்காது? தங்களுடைய கம்பெனியை பற்றி, தங்களுடைய நிறுவனத்தை பற்றி, தங்களுடைய அருமை பெருமைகளை பேசும்போது ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ராஜாவை நம்புகிற மனுஷன் செழிப்பான். ராஜா யோசித்தார், ரைட், இந்த 2வது பிச்சைக்காரன் ஆண்டவரை நம்புற செழிப்பான்னு சொல்றார். இவனுக்கு ஒரு பாடத்தை புகட்டுவோம். செஞ்சார். 2 பிரெட் பேக்கெட் செஞ்சார். 2 பிரெட். அதுல ஒரு பிரெட்டுக்குள்ள நல்ல திக்கா ஒரு கோல்டு பாரை வச்சு அந்த பிரெட்டை செஞ்சு கொண்டு வந்தார். வாசல்ல காலையில வந்த உடனேயே முதல் பிச்சைக்காரன் சொன்னார், ராஜாவை நம்புகிற மனுஷன் செழிப்பான். ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே ராஜா தான்ட்ட இருக்கிற அந்த கோல்டு இருக்கிற அந்த பெரிய பண்ணை தூக்கி அவன் கையில கொடுத்தார். இன்னொருத்தர், கர்த்தரை நம்புகிற மனுஷனோ செழிப்பான், இந்தா வச்சுக்கோ. சாதாரண பண்ணை கொடுத்துட்டு ராஜா போயிட்டார். ஒரே சைஸ், வித்தியாசம் தெரியல, கொடுத்துட்டு போயிட்டார். அடுத்த நாள் காலையில ராஜா திருப்பியும் தன்னுடைய தேர்ல வர்றார். வரும்போது ராஜாவுக்கு ஒரே ஆசை, இந்த 2வது பிச்சைக்காரன் கண்டிப்பா அவன் தோத்து போய் கேவலப்பட்டு அதே இடத்துல இருப்பான். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் பிச்சைக்காரன் பணக்காரனாகி நேரம் அந்த இடத்தை விட்டு காலி பண்ணி போயிருப்பான் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்போட வர்றார். வந்தா 2வது பிச்சைக்காரனை காணும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான்னு சொல்லி 2வது பிச்சைக்காரனை காணும். முதல் பிச்சைக்காரன், ராஜாவை நம்புகிற மனுஷன் செழிப்பான்னு சொன்னார்ல, அந்த மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறான். ராஜா கேட்டார், ஏன்பா என்னாச்சு? உன் பக்கத்துல இருந்த பிச்சைக்காரன் எங்க? ராஜா சொல்ல, உள்ள கோல்டு இருக்குதுப்பா, அதெல்லாம் சொல்ல. உன் பக்கத்துல இருக்கிற அந்த 2வது பிச்சைக்காரன் என்ன? அந்த ஃபர்ஸ்ட் பிச்சைக்காரன் சொன்னான், ராஜா ரொம்ப எனக்கு பசி, ஆனா பசியை விட பணம் ரொம்ப அர்ஜென்டா தேவைப்பட்டுச்சு. அதனால இந்த 2வது பிச்சைக்காரன்ட்ட 100 ரூபாய்க்கு என்னுடைய பண்ணை வித்துட்டு அந்த காசை நான் எடுத்துக்கிட்டேன். ராஜா சொன்னார், அட பைத்தியக்காரா, அவன் கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான்னு சொன்னானே, அவங்கிட்ட நீ கொடுத்த பண்ணுக்குள்ள பெரிய கோல்டு பார் இருந்துச்சா?
உண்மையாகவே கர்த்தரை நம்புறவன் தான்டா செழிப்பான்னு சொன்னார் ராஜா. கையை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த COVID-19 வந்து வீட்டுக்குள்ள லாக்டவுன்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற அநேகம் பேருக்கு ஒரு பெரிய கேள்வி, என்னால செழிக்க முடியுமா செழிக்க முடியாதா? நீங்க கர்த்தரை சார்ந்துகிட்டீங்கன்னா நீங்க செழிப்பீங்க. யாக்கோபு அவன் தனி மனிதனாக ஒரு கோலோட கூட அவன் தன் தகப்பன் தாயை விட்டு தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து லாபான் என்கிற தன்னுடைய மாமனார் இடத்துல போய் தங்கி இருக்கிறான். ஒரு நாள் அவன் மறுபடியுமாய் திரும்பி வரணும். அதுக்கு முன்னாடி இந்த யாக்கோபு கையில எப்போதும் ஒன்று வச்சுக்கிட்டு இருந்தார். அவர் மரிக்கும் போது கூட அவர் கையில ஊனிக்கிட்டு இருந்த கோலு மேலதான் சாஞ்சு தன்னுடைய பேர பிள்ளைகளை ஆசீர்வதிச்சாராம். வாசிக்கிறீங்களா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்பொழுது அவன் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். அப்பொழுது இஸ்ரவேல், யார்? யாக்கோபு, கட்டிலின் தலைமாட்டிலே சாய்ந்து தொழுது கொண்டான். இங்கிலீஷ்ல போட்டிருக்குது, and Israel worshipped as he leaned on the top of his staff. கட்டிலின் தலைமாட்டில் இல்ல, தன்னுடைய கையில் இருந்த கோல் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கோலின் தலையிலே சாய்ந்து கர்த்தரை ஆராதித்தானாம். எதுக்கு இந்த கோல் மேல சாஞ்சுக்கிட்டு ஆண்டவரை ஆராதித்தார்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவர்கள் மேய்ப்பர்கள். தங்களுக்கு தேவன் கொடுத்த தீர்க்க தரிசனங்களை எல்லாம் கோல் மேல தான் எழுதி வைத்திருப்பார்கள். அந்த கோல் மேல சாய்ந்து கொண்டுதான் தன் பிள்ளைகளை, சந்ததிகளை ஆசீர்வதிப்பார்கள். கோல் என்பது தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருந்தது. கோல் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு அடையாளமாக இருந்தது. யாக்கோபாய் இருந்தவன் இஸ்ரவேலாய் கர்த்தரை ஆராதித்தான். ஏன் இந்த மாற்றம் வந்தது? யாக்கோபாய் அவர் வாழ்ந்த நாட்களில் அவர் பல காரியங்களை தன்னுடைய மாம்சத்திலே சுயமாய் அவர் முயற்சி செய்தார். தன்னுடைய சொந்த ஞானத்திலே தன் அண்ணனை ஏமாற்றி சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்தார். அம்மா கொடுத்த ஆலோசனையில அப்பாவை ஏமாற்றி அப்பா கிட்ட இருந்து தலைச்சன் பிள்ளைக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை அவர் வாங்கிக்கிட்டார். உன் பேர் என்னன்னு கேட்டா ஈசான்னு சொல்லி ஆட்டு ரோமங்களை தன்னுடைய கைகளிலே போட்டு தகப்பனை ஏமாற்றி அண்ணனுடைய ஆசீர்வாதங்களை திருடிக்கொண்டு அண்ணனுக்கு பயந்து ஓடினவன் தான் எத்தனாகிய ஏமாற்றுக்காரனாகிய யாக்கோபு. அவனுடைய ஞானத்தை எப்படியாவது ஏமாத்தி பணம் சம்பாதிக்கணும், எப்படியாவது மேல வந்துடணும்னு சொல்லி சுய புத்தியின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் மாமனார் லாபானை விட்டு மறுபடியும் தன் தேசத்துக்கு திரும்பி வர வேண்டிய சூழ்நிலை. இப்பொழுது திரும்பி வந்து கொண்டிருக்கிறான். பயம் வருகிறது. நான் யாக்கோபை காண்கிற நாளில் அவனுடைய தலை அவன் சரீரத்தில் இருக்காதுன்னு சொல்லி ஈசா சொல்லி இருந்தாரே, அண்ணன் கொன்றுவாரோ பயம். யாப்போக்குன்ற ஆற்றங்கரைக்கு பக்கத்துல தன் பரிவாரங்களை எல்லாம் கடந்து போக சொல்லிவிட்டு யாக்கோபு மட்டும் தனித்து இருக்கிறான். அப்பொழுது மனுஷ சாயல் கொண்ட ஒரு தேவனுடைய தூதனானவர் இந்த யாக்கோபோடு போராடுகிறார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, ஒரு புருஷன் பொழுது முடியும் அளவும் அவனுடைய போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. யாக்கோபுடைய தொடை சந்து சுளுக்கிற்று. இங்கிலீஷ்ல வாசிக்கும் போது the socket of Jacob's hip was wrenched. அதாவது அவனுடைய இந்த இடுப்பு அது நகர்ந்துருச்சான், அந்த சாக்கெட் நகர்ந்துருச்சான். ஆகவே அவன் தன்னுடைய சரீரத்தின் பாரத்தை இடுப்பின் மேல போட முடியவில்லை, தான் கையில் இருந்த கோலை சார்ந்து கொள்ள வேண்டியதாக இருந்தது.
அது வரைக்கும் தன் கால்களை நினைச்ச மாதிரி ஓடி 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 வாழ்க்கை நடத்தின யாக்கோபு இப்ப நொண்டி நடக்கிறார். நொண்டி நடந்தாலும் தன் பலத்தின் மேல் சார்ந்து கொள்ளல்ல, கர்த்தர் தன்னை அழைத்தாரே, வாக்கு தத்துவம் கொடுத்தாரே, அந்த கோலை பிடிச்சு அதை சார்ந்து நடக்க ஆரம்பிச்சிட்டார். ஆகவேதான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். அவர் மரிக்கிற வரையிலும் அந்த கோலை போடவே இல்லை. அந்த கோல் மேலதான் அவங்க வாக்குத்தத்தங்களை எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடு கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் பெத்தேல்ல கர்த்தர் சொன்னார்ல, பயப்படாத நீ சாக மாட்டேன்னு, இதையெல்லாம் அந்த கோல்ல எழுதி வச்சிருந்தாரு. அதனால திருப்பி வரும்போது சொன்னா, நான் ஒரு கோலோட நான் இதை அதை தாண்டி போனேன், இப்போ இந்த 2 பரிவாரங்களோட நான் திருப்பி வந்திருக்கிறேன். ஏன் ஒரு கோலோட போனேன்னு சொல்ல, அந்த கோல்ல தான் அவர் எழுதிட்டு போனார் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தங்களை. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, so Jacob started leaning on God's power. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சார்ந்து அவன் ஆராதிக்கிற மனுஷனா இருந்தார். வாசிக்கிறேன் பார்த்தீங்களா, எபிரேயர் 11:21 சொல்கிறது, விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். My dear children of God, நீங்கள் எதன் மேல் சாய்ந்து இருக்கிறீர்கள்? கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு கர்த்தரை ஆராதனை செய்த யாக்கோபு ஒரு நாள் தன்னுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து உலகத்தின் பணத்தை ஆராதித்துக் கொண்டிருந்த யாக்கோபு இப்பொழுது கர்த்தரை சார்ந்தவருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து அவன் தேவனை ஆராதனை செய்கிறான். எனக்கு அன்பானவர்களே, அதனால்தான் கர்த்தர் அவனை இஸ்ரவேலாய் மாற்றினான். God changed his name into Israel. 2020 is a year that God is separating us from the world. எதன் மேல் நாம் சாய்ந்து கொண்டிருக்கிறோம், எதன் மேல் நாம் சாய்ந்து வாழ்கிறோம் என்பதை கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்தில் கேட்கிறார். முதலாவதாக கர்த்தருடைய வார்த்தையின் மேல் சாய்ந்து நாம் நடப்போமானால், கர்த்தருடைய வார்த்தையின் மேல் சாய்ந்து நாம் ஆராதிப்போமானால், நிச்சயமாய் கர்த்தர் நம்மை எந்த தீங்கும் சேதமும் அணுகாமல். யாக்கோபுடைய வாழ்க்கையில பாருங்களேன், நொன்றாரு, கோலை பிடிச்சு சார்ந்து வராரு. அண்ணங்காரர் அடுத்த நாள் காலையில மீட் பண்ண உடனே, அண்ணே இதெல்லாம் அனுப்பிச்சேன், கிடைச்சதா? எல்லாம் வந்துச்சுப்பா. எதுக்குப்பா? இல்லைண்ணே உங்களுக்கு என் கிஃப்ட். ஈசா சொல்றாரு, எனக்கு கிஃப்ட் வேணாம், ஒன்றும் வேண்டாம், நீ வந்ததே சந்தோஷம். இவர் பயந்துகிட்டு இருக்கிற அண்ணன் சாகரிக்கு போறாருன்னு. ஈசா சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணுமே பெரிய விஷயம் இல்லைப்பா, நீ வந்ததே எனக்கு போதும். பாருங்களேன், என்ன ஒரு ஆச்சரியம். அண்ணன் கூப்பிடுறாரு, என் கூடவே வாப்பா, நம்ம சேர்ந்து செய்யறதுக்கு போவோம். நான் வரலண்ணே, நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். சரி, என்னுடைய ஆட்களையா விட்டுட்டு போறான். அவ்வளோ பயம் இந்த மனுஷனுக்கு உள்ள. எங்கடா அண்ணன் போட்டு தள்ளிட போறாருன்னு கடைசி வரைக்கும் போகவே இல்லையே. அண்ணன் கூட செய்யறதுக்கு போல சுக்கோத்துக்கு போய் அங்க கூடாரம் போட்டு அங்க தங்கிட்டு இருந்தார். ஆனா கர்த்தர் ஈசாவுடைய உள்ளத்துல இருந்த கசப்பை எடுத்து போட்டு, என்றைக்கு யாக்கோபு கர்த்தரை சார்ந்து கொண்டாரோ சத்துருக்களும் சிநேகிதராகும்படி செஞ்சிட்டார் ஆண்டவர். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, முதலாவதாக சுய புத்தியின் மேல் சாராமல் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களின் மேல் சார்ந்து கொள். இரண்டாவதாக கர்த்தருடைய அன்பின் மேல் சார்ந்து கொள். Can you lean on God's love? ஆண்டவருடைய அன்பின் மேல் நாம் சாய்ந்து கொள்வோமானால், வேதம் சொல்கிறது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுவன் அன்பிலே பூர்ணப்பட்டவன் அல்ல. தேவ பிள்ளையே, பயம் இருந்துச்சுன்னா நம்ம பூர்ணப்பட்டவர் இல்லையா? நம்ம ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்பு, லார்ட் ஐ லவ் யூ. ஐயம் இருந்ததோல் காலத்தில் ஆவி குறைவதா, ஐயம் இருந்ததோல் காலத்தில்
ஆவி குறைவதா மீட்பருதீர பேரத்தால் சத்துருவை வென்றேன். என் பயம் யாவும் நீங்கிற்றே, இயேசு கை தூக்கினார். முற்றும் என் உள்ளம் மாறிற்றே, என்னை காக்க வல்லோ. முற்றும் என் உள்ளம் மாறிற்றே, என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவா என்றுமே, காத்திடுவா என்றுமே. டிஜே சங்கள் பாடும்போது அநேக முறை நான் அழுதிருக்கிறேன். +2 எக்ஸாமுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தேன். +2 எக்ஸாம்னால எனக்கு ஒரு விதமான பயம். என்னாச்சுன்னா என் கண்ணை மூட முடியல. இரவு தூங்குறதுக்கு ட்ரை பண்றேன், என் கண் ரப்பைகள் மூட முடியவில்லை. படிச்சு அந்த டென்ஷன்ல எங்க அம்மாட்ட போய் அழுதேன். என்னால கண்ணை மூடி தூங்க முடியல. பயமா இருக்கு, பயமா இருக்கு. பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு பிராமின் ஆண்டி என்னை கூப்பிட்டு என்னென்னமோ அட்வைஸ் பண்ணி சொல்றாங்க, தம்பி கவலைப்படாதப்பா, என்னப்பா நீ. ஆனா எங்க அப்பா காலையில ஒவ்வொரு நாளும் எங்க வீட்டில் பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ்ல டிஜிஎஸ் தினகரன் அங்கிளுடைய பாட்டு போடுவாங்க. அன்னைக்கும் அப்படிதான். காலையில அவர் எழுந்த உடனே 6 மணிக்கெல்லாம் டக்குன்னு பாட்டை போட்டுருவாங்க. அந்த பாடல் அன்னைக்கு காலையில வந்துச்சு. என்னையும் அறியாம என் கண்கள்ல இருந்து தாரை தாரையாய் கண்ணீர். என்னை காக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார், எனக்கு அன்பு செலுத்துறவர் ஒருவர் இருக்கிறார். தேவனுடைய அன்பின் அந்த அபிஷேகம் என்னை மூடுகிறதை நான் உணர்ந்தேன். எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை வந்தது. அன்பில் பயம் இல்லை. Can you lean on God's love? தேவனுடைய அன்பிலே சாய்ந்து கொள்ளுகிறவர்கள் பயப்பட மாட்டாங்க. இன்னைக்கு உங்களுக்கும் நான் சொல்றேன், இந்த வனாந்திரத்தை எப்படி கடக்க போறீங்கன்னு நீங்க பயப்படுறீங்களா? ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை தரட்டுமா? உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை திருப்புங்களேன். தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார்? கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன், அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள், அங்கே உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள். உன் தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார்? சூலமித்தியாளை குறித்து அங்க இருக்கிற ஸ்திரீகள் எல்லாம் பாடி சொல்கிறார்கள், தன் நேசருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார்? Who is this girl who is leaning on the bridegroom's bosom? மார்பிலே சார்ந்திருக்கிறவள் வனாந்திரத்தை தாண்டி வருகிறாளாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த COVID-19 என்கிற இந்த வனாந்தரத்தை இந்த வருஷம் எப்படி தாண்ட போகிறேன் என்று பயப்படுகிறாயோ, அவருடைய மார்பிலே சாய்ந்து கொள். Just lean on his bosom. Don't worry about tomorrow. எனக்கு என்ன நடக்க போகுது தெரியலங்க, ஆனா நான் அவருடைய அன்பினாலே நடத்தப்படுகிறேன். ஏசப்பா அவருடைய மார்பில நான் சாய்ந்து கொள்கிறேன், அவருடைய மார்பிலே நான் சாய்ந்து கொள்ளுகிறேன். நான் வனாந்தரத்தை கடந்து போவேன். எனக்கு அன்பான பிள்ளைகளே, யோவான் அப்போஸ்தலன் ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த மனிதன். இந்த மார்பில சாய்ந்து கொள்றவங்க பயமே அறிய மாட்டான். யோவான் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால்,
அந்த சமயத்திலே அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாயிருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். இந்த பகுதி வேற எந்த சுவிசேஷத்திலையும் வரவில்லை. காட்டிக் கொடுக்க போகிறவனை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தின ரகசியத்தை குறித்து இந்த பகுதி ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்திருந்ததை குறித்தும் மற்ற சுவிசேஷகருடைய ஆக்கியோன்கள் எழுதாமல் யோவான் மட்டும் எழுத காரணம் என்ன? அவர் ஆண்டவருடைய மார்பிலேயே சார்ந்து கொண்டவர். பைபிள்ல ரெட் லெட்டர் பைபிள் வச்சிருந்தீங்கன்னா 4 காஸ்பல்ஸ்லயும் அதிகமான ரெட் லெட்டர் ஆண்டவருடைய வார்த்தைகள் எந்த சுவிசேஷ புத்தகத்திலே இருக்கிறது என்று கொஞ்சம் தேடிப்பார்கள், உங்களுக்கு தெரிய வரும். யோவான் சுவிசேஷத்தில் தான் அதிகமா ஆண்டவராகிய இயேசு பேசின வார்த்தைகள் அங்கே இருக்கிறது. ஏன் இதெல்லாம் துல்லியமா கேட்டு கேட்டு எழுதுனான்? ஏன்னா இந்த மனுஷன் ஆண்டவர் மார்பிலேயே சாஞ்சுக்கிறான். எவ்வளவு ஒரு அன்பு இல்ல? சும்மா யாரையாவது உங்களை தொட விடுவீங்களா? சும்மா யாரையாவது உங்க தலையை தொட விடுவீங்களா? சும்மா யாரையாவது உங்களுடைய கையை பிடிக்கிறதுக்கும் உங்க தோலை பிடிக்கிறதுக்கும் நீங்க விடுவீங்களா? யாரை ரொம்ப நேசிக்கிறோமோ அவங்கள மட்டும்தான் நம்ம சரீரத்தை தொட விடுவோம். அதுலயும் ரொம்ப நம்ம நேசிக்கிற நம்முடைய சொந்த பிள்ளை, மனைவி, கணவனா இருந்தாதான் நம்முடைய மார்புல சாய்ந்து கொள்ள இடம் கொடுப்போம். இயேசுவை இந்த யோவான் எவ்வளவு நேசித்திருப்பாரானால் அவருடைய மார்பிலே சாய்ந்து கொள்ளுகிற ஒரு பாக்கியத்தை பெற்றிருந்தான். எங்க முழு உலகத்தையே ஆளுகிறவர். He had a way to the heart of Jesus that he could always lean. நான் இப்படி சொல்லட்டுமா? Christianity is not about familiarity but intimacy. இயேசு யார் என்பதை அதிகமாய் நீ தெரிந்து கொள்வது முக்கியமல்ல. தெரிந்து கொள்வது முக்கியமல்ல. அவர் யார் என்பதை அன்பில் அறிந்து கொள்ளுதல் முக்கியம். இயேசுவை நீங்கள் அறிந்திருந்தால் நீங்கள் இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களுக்கு பயப்பட மாட்டீர்கள். நான் இன்னொன்னு சொல்றேங்க, யார் அவருடைய மார்பிலே சார்ந்து கொள்றாங்களோ அவங்களுக்கு தான் கர்த்தர் வெளிப்பாடுகளை தருவார். He didn't give revelation to Peter or James or others. உலகத்தின் கடைசியை குறித்து கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடுகள் யோவான் அப்போஸ்தலனுக்கு. ஆகவே தான் அவர் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதுகிறார். அதிகமாக தரிசனங்களை பார்த்தவர் யோவான் அப்போஸ்தலன். தேவ பிள்ளைகளே, நான் இப்போ ஒண்ணு கேட்கிறேன். நீங்க கர்த்தருக்கு இந்த பஞ்ச காலத்துல கூட ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்க நம்புறீங்களா? நம்புனீங்கன்னா, அவரை நேசிச்சீங்கன்னா பஞ்ச காலத்திலையும் நீங்க கர்த்தருக்குன்னு விதைப்பீங்க. ஆபிரகாமை கர்த்தர் எப்படி பெரிய ஜாதியா மாத்தி ஆசீர்வதித்தார் தெரியுமா? செல்வ சீமானா. God tested Abraham. எல்லாம் கொடுத்து முடிச்சிட்ட பிறகு ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் இவைகளுக்கு பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். என்ன சோதித்தாரு? முதல் முறையா பைபிள்ல ஃபர்ஸ்ட் டைம் லவ் அஹாவா என்கிற அதை மென்ஷன் பண்ணப்படுகிறது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொன்னார்ல, உன் புத்திரனும் உன் ஏகசூதனும் உன் நேசகுமாரன், the loved child. நீ நேசிக்கிறையே அந்த குமார், அந்த நேசத்துக்கு பேர் தான் அந்த அன்பு, அஹாவா. அதுதான் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. 2 இடம் தாங்க. ஒன்னு அது, இன்னொன்னு யோவான் 3:16. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தபடியினால், இவ்வளவாய் அவர் அன்பு கூர்ந்தபடினால் சொந்த குமாரன் நமக்குன்னு கொடுத்தார்ல. என் அன்பார்ந்த பிள்ளைகளை, ஒண்ணு சொல்றேன். அதனாலதான் ஆபிரகாம் ஈசாக்கை கர்த்தர் பலியாக கேட்டபோது தயக்கம் இல்லாமல் ஈசாக்கை பலியிட ஒப்பு கொடுத்தார். ஏன்னா அவருக்கு ஆண்டவருடைய அன்பு தெரியும். என் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். எனக்கு 100 வயசுல பிள்ளையை கொடுத்தவர். ஆகவேதான்
ரோமர் கடித நிருபத்தில் அவர் சொல்றாரு, அவன் மரித்தாலும் அவனை உயிரோடு எழுப்ப வல்லவராகி இருக்கிற அவருக்கு என் பிள்ளையை கொடுக்கறதுக்கு நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லி அவர் ஒப்பு கொடுத்தாராம். அதனாலதான் அவர் விசுவாசத்தின் தகப்பனானார். மேல போயிட்டு இருக்கிறாங்க. ஈசாக்கு ஒரு கேள்வி கேட்கிறார். மோரியா தேசத்து மலை பிற்காலத்திலே அதுதான் எருசலேமில் இருக்கிற கல்வாரி மலை. ஏறிக்கொண்டிருக்கும் போது தகப்பனாகிய ஆபிரகாமை பார்த்து மகன் ஈசாக்கு கேட்கிறார். ஆதியாகமம் 22 அதிகாரம் 7 வசனத்திலே, நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? Where is the lamb? அப்பா சொல்றாரு, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே, பரிசுத்த பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும். நம்ம மேல போனா கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டார். இதுதாங்க ஆண்டவர் மேல அன்பு வச்சிருக்கிற மனுஷன் சொல்லுவான். மேல போனா என்ன நடக்கும் தெரியாது, ஆனா ஆபிரகாம் சொல்றாரு கர்த்தர் பார்த்துக்குவார். இன்னைக்கு இந்த கொரோனாவில் என்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா என்ன நடக்க போகுது பாஸ்டர் தெரியல, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் உங்களையும் பார்த்துக் கொள்வார், என்னையும் பார்த்துக் கொள்வார். உங்களுக்கு வந்தாதானுங்க சபைக்கு காணிக்க. உங்களுக்கே வரலன்னும் போது சபைக்கு எப்படி இருக்கும்? கஷ்டம்தான், எல்லாருக்கும் கஷ்டம்தான். ஆனா கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எப்படி வாழ்றீங்க கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பிள்ளைங்களுடைய எதிர்காலம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உங்களுக்கு பதில் தெரியாவிட்டால் நாசமா போச்சு, என் வாழ்க்கை அவ்வளவுதான் சொல்லாதீங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நம்மளா இருந்தா ஆட்டுக்குட்டி எங்கப்பான்னு கேட்ட பையன்கிட்ட, ஐயோ பாவி சண்டாளா, நம்ம தமிழர்களா இருந்தா சண்டாளா, கடவுள் உன்னை போலியா கேட்டாருப்பா, ஆட்டுக்குட்டி இல்லப்பா உடனப்பா போட்டு தர போறேன், பையன் அப்பவே எகிரி குச்சி ஓடி இருப்பான். ஆபிரகாம் பாருங்க சொன்னார், கர்த்தர் பார்த்துக்குவார்ப்பா. இந்த ஹோல் ஸ்டோரியில ஹீரோ ஆபிரகாம் நினைக்கிறோம். என் கண்ணில் ஹீரோ பட்டது ஈசாக்கு தான். அப்பா அவனை கையும் காலையும் கட்டும் போது இந்த கிட்டத்தட்ட அப்போ ஈசாக்கு வயசு ஒரு 15-16 இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஈசாக்கு என்ன சும்மா அவன் கையில் பூ பறிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? அவன் நினைச்சிருந்தா எஸ்கேப் ஆகி ஓடி இருக்கலாம். இல்லை, அப்பா எப்படி கர்த்தருக்கு சப்மிட் பண்றாரு, அப்பா எப்படி கர்த்தரை சார்ந்திருக்கிறாருன்றத பார்த்த ஈசாக்கு அப்பா நம்புற அந்த கடவுள் மேல சார்ந்து கொள்ள அவன் கற்றுக்கொண்டான். நீங்க கர்த்தரை சார்ந்து வாழ்வீங்கன்னா உங்க பிள்ளைகளும் அதே கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கிற பழக்கம் உள்ளவர்களாக இருப்பார். எங்க அப்பாவும் அம்மாவும் கடனே வாங்க மாட்டான். டிவி இன்ஸ்டால்மெண்ட் வாங்குறதுக்கு எங்க அப்பாவை நாங்க எவ்வளோ நச்சரிச்சு கடைசியில் அதை எங்க பாட்டி கொஞ்சம் காசு கொடுத்து அவரும் இன்சென்டிவ் வச்சு டிவியை வாங்கினார். எந்த லேண்டும் எந்த பிளாட்டும் எதையும் நான் கடன்ல வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டார். எதிர்காலம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். தாயின் தகப்பன் எங்களுக்கு சொல்லி வளர்த்தது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் பெரிய பெரிய காரியங்களை கர்த்தருடைய நாமத்தை செஞ்சிருக்கோம். அவர் மேல், அவருடைய அன்பின் மேல், மார்பின் மேல் சார்ந்து கொள்கிறவர்கள் சொல்லுவார்கள். அன்னைக்கு கேட்ட கேள்விய யோவான் 1:29 சொல்றார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டி எங்கப்பான்னு அன்னைக்கு கேட்ட கேள்வி புதிய ஏற்பாட்டில் பதில் வருகிறது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இதோ வந்துட்டார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, எப்படி இந்த வெளிப்பாடுகளை எல்லாம் இந்த யோவான் மட்டும் எழுதி வச்சிருக்கிறார்? ஏன்னா மார்புல சாஞ்சுகிட்ட வந்தவர். He loved Jesus. கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எனக்கு எப்படி அற்புதம் நடக்கும், எனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும், மாப்பிள்ளை பார்த்தாலும் எப்படி கல்யாணம் நடக்கும்? ஆண்டவர் சொன்னாரே உன் கல்யாணம் பயங்கர ஜாமுன்னு நடக்கும்னு சொன்னாரு. இல்லை உங்க எஜுகேஷனை பற்றி, உங்க எதிர்காலத்தை பற்றி கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பொய்யா போயிடும் நினைக்கிறீங்களா? நான் ஒன்று சொல்றேன், நீங்க கர்த்தரை சார்ந்து அவருடைய அற்புதத்தின் வல்லமையை, அவருடைய மகத்துவத்தை சார்ந்து இருப்பீர்கள், ஆனால் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க.
இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷனுங்க பழைய ஏற்பாட்டில் 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தை பாருங்களேன். சமாரியா என்கிற பட்டணத்தை சுற்றி பென் ஹதாத் என்கிற ஆராமின் ராஜா ஒரு பெரிய கொத்தளம் போட்டு ஊருக்குள்ள யாரும் போகவும் முடியல, வெளியே வரவும் முடியல. அரிசி, கோதுமை, பார்லி எல்லாம் தீந்துருச்சு. ஜனங்களுக்கு சாப்பிட்றதுக்கு காசு இல்லாமல் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? 2 தாய் முடிவு பண்ணிட்டாங்க, ஒரு நாள் ஓ மகனை சமைச்சு சாப்பிடுவோம், 2வது நாள் என் மகனை சமைச்சு சாப்பிடலாம். முதல் நாள் ஒரு தாய் தன் மகனை சமைத்து 2 பேரும் சாப்பிட்டுட்டாங்க. கொஞ்சம் கொடூரம் இல்லை? யோசித்து பாருங்க, எவ்வளோ பயங்கரம் இல்லை? பெத்த தாய் தன் மகனை சமைத்து சாப்பிடுவாளா? அப்படியானா எவ்வளவு பயங்கரமான பஞ்சம்! கொலை செய்ய துணிய வைக்கிற பஞ்சம். மக்களுடைய மனசைய மாத்திருதுல இந்த பஞ்சம். நார்த்ல இருந்து வேலை செய்ய வந்தவங்க திடீர்னு தெருவில் நடந்து வர கழுத்தை நெரிச்சு கையில் இருக்கிறது கால் இருக்கிறது பிடுங்கிட்டு ஓடுறாங்க, செத்து விழுகிறாங்க. எவ்வளோ கஷ்டமா இருக்கு. கொடுமையான பஞ்சம் வரும்போது மக்களுடைய குணாதிசயங்கள் மாறுகிறது. அதனால்தான் ஸ்டேட்டுக்குமே இப்ப பிரச்சனை. பார்டர்ல க்ளோஸ் பண்றாங்க. உங்க ஸ்டேட்ல இருந்து இந்த ஸ்டேட்டுக்குள்ள வராதீங்கன்னு சொல்றாங்க. கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகும் என்று வேதம் சொன்ன பிரகாரமாய் நடந்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. ஆனா நம்முடைய தேவைகளுக்கும் எதிர்காலத்துக்கும் கர்த்தருடைய அற்புதத்தின் கரத்தை சார்ந்து கொள்ள வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புறேன். இப்படியாக இருக்கும்போது ராஜா ரொம்ப டென்ஷன் ஆகி வஸ்திரத்தை கிழித்துட்டு கடுப்பாகிறார். என்னது, குழந்தைய நேத்து சாப்பிட்டுட்டோம், ஏன் குழந்தைய இன்னைக்கு அவ குழந்தைய சாப்பிட வேண்டிய டைம் குழந்தைய எங்கேயோ ஒழிச்சிட்டார். ராஜா இதை கேட்ட உடனே, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு ராஜாவா நான் இருக்கிறேனே. இந்த ராஜா மானஸ்தன். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தீர்க்கதரிசி கிட்ட ஆள் அனுப்புறார். எந்த தீர்க்கதரிசியை கொலை செய்யறதுக்காக தேடினாரோ அதே எலிசா கிட்ட ஆள் அனுப்பி கேட்கிறார், போய் கேளுப்பா என்னதான் சொல்றான் அந்த மனுஷன். எலிசா ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றார். என்ன தீர்க்க தரிசனம்? நாளைக்கு இந்த நேரத்தில் சமாரியாவுடைய வாசல்ல உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. என்ன அற்புதம்? வாசிங்களேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை வாசிக்கும் போது, 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமை பார்லி 1 சேக்கலுக்கும், ரெண்டுமே 1 ஷேக்கலுக்கு கிடைக்க போகுதுன்றார். அப்போ ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் யார் தெரியுமா? ராஜா எப்போதுமே சாஞ்சுக்கிற ஒரு மனுஷன். அவன் தான் எப்போதும் ராஜாவை தூக்கி எழுப்புறது, ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிறவன். ராஜா சார்ந்து நடக்கிற மனுஷன் ராஜாவுக்கு ஆலோசனைக்காரன் சொல்றான், டேய் நான் மினிஸ்டர்டா, நாளைக்கே வானத்தையே கடவுள் திறந்து கொட்டினாலும் இது எப்படி நடக்கும்? விளைச்சலே இல்லை, வயல்ல நெல்லே இல்லை, நாளைக்கு எப்படியா இந்த இடத்துல கோதுமை 1 கிலோ 1 ரூபாய்க்கு எப்படியா விற்பாங்க? 2 கிலோ பார்லி எப்படியா 1 ரூபாய்க்கு விற்பாங்க? உடனே அந்த தீர்க்கதரிசியாக எலிசா சொன்னாரு, நீ அதை பார்ப்ப, ஆனா சாப்பிட மாட்ட, செத்துருவ. எனக்கு அன்பான பிள்ளைகளை ஒன்னே ஒன்று சொல்றேன், கர்த்தருடைய வல்லமையின் கரத்தை சார்ந்து கொள்ளுங்கள். தீர்க்க தரிசனத்தை நம்புங்கள். எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நம்புங்கள். நீங்கள் ஜீவனோடு இருந்து அதை பார்ப்பீர்கள். இந்த ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி, the man who the king would always lean on, King Ahab, அந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு வார்த்தை வந்துச்சு. நடந்தது என்னங்க? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19, 20 வாசித்து பார்க்கும்போது இது நடந்துச்சு, அப்படியே நடந்துச்சு.
என்ன நடந்துச்சு? 4 குஷ்டரோகிங்க பட்டணத்தின் வாசல் உட்கார்ந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட்டணத்துக்குள்ள போனா இஸ்ரவேலர் கல்லெறிஞ்சு சாவடிப்பாங்க. இந்த பக்கம் போனா ஆராமினுடைய அந்த அரேமியர்கள் எங்க மேல கல்லடிச்சு பேசாம இங்கேயே போனான்னு சொல்லி போனா, இந்த 4 குஷ்டரோகிங்க நடந்து போறது அந்த படைக்கு எப்படி கேட்டுச்சுன்னா, ஒரு பெரிய ராணுவம் வர்ற மாதிரி இறைச்சலை கேட்டார்கள். பயந்து போய் தட்டு முட்டு ஐஸ்வர்யங்கள் விளைச்சல் எல்லாத்தையும் மற்ற கண்ட்ரிலஸ்லாம் அடிச்சுட்டு வந்தாங்கல்ல, பணம் பொருள் சாப்பாடு அவ்வளோத்தையும் விட்டுட்டு தப்பிச்சா போதும்னு ஓடி போயிட்டாங்க. 4 குஷ்டரோகிங்க போய் சாப்பாடு எடுத்து சாப்பிட்றாங்க, ஜுவல்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அவங்க 2வது போகும்போது உணர்றாங்க, இந்த நல்ல செய்தியை நம்ம தேசத்துக்கு சொல்லணும். சொன்னாங்க. இஸ்ரவேல் ஜனங்க போய் கொள்ளை அடிச்சாங்க, சண்டையே போடல, கொள்ளை அடிச்சாங்க. அதே போல் நடந்துச்சான். என்ன நடந்துச்சான்? 19-20 வசனத்துல வாஸ்து பார்க்கும்போது அதே வசனத்துடைய கடைசியை பாருங்க. இதோ உன்னுடைய கண்களினால் அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றானே, அந்த பிரகாரமாகத்தானே அவனுக்கு நடந்தது. ஒலிமுக வாசலில் ஜனங்கள் அவனை நெருக்கி மிருத்ததினாலே அவன் செத்து போனான். Lean on God's miracle power. கர்த்தர் சொன்னார்னா அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஆண்டவரை நம்புறீங்க? இருக்க இடத்துல எழும்பி நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போறார். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தர போகிறார். செழிப்பின் நாட்களுக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். நமக்கு ஒரு நல்ல காலம் இருக்கிறது, நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. நாம் வெற்றி அடைவோம். நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கிறது. அவர் நம்மை வெட்கப்படுத்துவதற்காக அழைக்கவில்லை. Lean on God. அவர் மேல் சார்ந்து கொள்ளுங்க. சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். Are you ready? கர்த்தர் இப்போ உங்களுக்கு அந்த கிருபையை தரப்போறார். கையை உயர்த்தி, ஆண்டவரே நான் உம்மை சார்ந்து கொள்கிறேன்ப்பா, நான் உம்மை சார்ந்து கொள்ளுகிறேன் ராஜா. நல்ல வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. சந்தரபாலா சீக்க பதலா. ஆண்டவரே, பொருளாதார தேவைகளுக்காக நாங்கள் உண்மை சார்ந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே, சகலவிதமான உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தின் எதிர்பார்ப்புகளுக்காக பிள்ளைகளுக்காக சார்ந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே, அன்புக்காக சார்ந்து கொள்ளுகிறோம். வாக்குத்தத்தங்கள் மேல் சார்ந்து கொள்ளுகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த அழைப்பின் மேல் சார்ந்து கொள்ளுகிறோம். We are going to lean on the promises of God. We are going to lean on God's calling in our life. We are going to lean on God's love. We are going to lean on God's miracle working power. We are going to lean on God's hand. தேவ கரத்தின் மேல் நாங்கள் சாய்ந்து கொள்ளுகிறோம். இந்த உலகம் கடந்து போகிறது, ஆனால் தேவனுடைய அன்போ மாறாதது. அது நிச்சயமா எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கும். கையை உயர்த்தி எல்லாரும் வாயை திறந்து அறிக்கை செய்யலாமா? Come on everybody. Let's trust God. முழுவதுமாய் கர்த்தரை சார்ந்து சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். நம்பிக்கையற்ற வார்த்தைகளை பேச மாட்டேன். விசுவாசத்தில் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாப்பா. உம்முடைய பிள்ளைகளை மனதார நான் இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தாவே, நாங்கள் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. எங்களோடு இருக்கிறவர் பெரியவர், ஐஸ்வர்ய சம்பர்ணர், எங்கள் தேவைகளை சந்திப்பவர், எங்கள் குற்றம் குறைகளை நீக்குகிறவர், எங்களுக்காக வாக்குத்தத்தம் கொடுத்தவர். நாங்கள் யாக்கோபை போல உம்முடைய வார்த்தைகளின் மேல் சாய்ந்து கொண்டு சொல்லுகிறோம், கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பேன். விசுவாசத்தில் நிற்கிறோம் சுவாமி, அசைக்கப்படுவதில்லை. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தியும். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல விதமான கோணலாய் இருக்கிற காரியங்களை மாற்றி போடுவீராக. பொருளாதாரத்தில் இருக்கிற நெருக்கடிகளை மாற்றுங்கப்பா. வாடகை எப்படி கட்டுவோம், ஸ்கூல் ஃபீஸ் எப்படி கட்டுவோம் என்று குழம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய போகிறது. ஆமாண்டவரே, ஆகாபு ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானியை போல நாங்கள் எங்கள் சுய புத்தியின் மேல் சாய்ந்து கொண்டு அது எப்படி நடக்கும்னு நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம். மரியாள் அப்படிப்பட்ட கேள்வியை கேட்டபோது, பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடும், அப்பொழுது உனக்குள் பரிசுத்தமானது உண்டாகும்னு சொன்னீங்களே. பரிசுத்த ஆவியானவரே, வெறுமையான பூமி மேல் அசைவாடி எல்லாவற்றையும் உண்டாக்கினவரே,
வெறுமையான எங்க வாழ்க்கையின் மேல் அசைவாடி எங்க வாழ்க்கையில இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைப்பீரா. எங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீரா. ஒவ்வொருவரையும் நான் இப்பொழுது ஆசீர்வதிக்கிறேன். Father, I pray in the name of Jesus that each and every one of your children will be blessed abundantly by your grace, by your favor, by your love. I bless my children. என் பிள்ளைகளை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த சபை மக்கள், இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும், all the partners of Ruah, all the believers, all those who are connected, ஒவ்வொருவரையும் இந்த வேலையில உம்முடைய சமூகத்தில் உயர்த்தி பிடிக்கிறோம்பா. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டு சொல்லுகிறோம், கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனும் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.